அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடா ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 272. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக ஐயனடா ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய முதுகலை தமிழ்துறை முதலாம் ஆண்டு மாணவி செல்வி ரா ஜெயரக்ஷனா அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். ஜெயரக்ஷனா முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே பல்கலைக்கழக நிதி நல்கை குழு நடத்தக்கூடிய யுஜிசி நெட் தேர்விலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இது அவருக்கு மட்டுமல்ல, தமிழ் துறைக்கும் கூட ஒரு பெரிய பலம் என்றுதான் கூற வேண்டும். என்னுடைய இளங்கலை தமிழ் பட்டப்படிப்பினை சிவகாசியில் இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஆர் மகளிர் கல்லூரியில் பயின்றவர், தங்கப்பதக்கம் பெற்ற மாணவி. இங்கே முதலாம் ஆண்டு இப்போ 2வது பருவத்தில் அவர் பயின்று கொண்டிருக்கின்றார். நான் மாணவர்களினுடைய நடவடிக்கைகளை பார்த்து கொண்டே இருப்பேன். சில வேளைகளில் அவர்களுடைய தேர்வு தாள்களை திருத்துவது என்பது மிகவும் ஒரு சுவையான பணியாகும். நாமும் சில வேளைகளிலே கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் கூட சில விடைத்தாள்களில் இருக்கும். ஜெயரக்ஷனாவின் எழுத்து முதல் எழுத்து எப்படி ஆரம்பிக்கிறதோ அவருடைய எழுத்து கடைசியில் முடிகின்ற வரை ஒன்று போல இருக்கும். நம்மளாம் கடைசி விடை எழுதுறப்ப கட 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 கடன்னு எழுதுறோம், வேகமாக கிரிக்கிறோம். அப்படி இல்லை. அப்போ ஒரு நிதானம் இருக்கும் உங்ககிட்ட. அது மாதிரி நல்ல கவிதை எழுதக்கூடிய ஒரு மாணவி, நல்ல கவிஞர், இளம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் கவிஞர் என்று தான் சொல்ல வேண்டும். சிறுகதையும் எழுதுவார். நான் மரபு கவிதை கூட வகுப்பிலே கற்றுக் கொடுத்த பொழுது எல்லா மாணவர்களும் எழுதினார்கள். ஒரு 6-7 மாணவர்கள் சிறப்பாக எழுதினார்கள். ஜெயரக்ஷனாவும் எழுதினார், நன்றாக இருந்தது. எனவே அவருக்குள் அந்த உறைந்து கிடக்கக்கூடிய இந்த கவிஞர் ஒருவேளை பிற்காலத்திலே சாகித்ய அகாடமி விருதாளராக கூட வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. பள்ளி காலத்திலே ஆங்கில வழியிலே 6ஆம் வகுப்பில் இருந்து 10ஆம் வகுப்பு வரை பயின்றவர். அந்த ஆங்கில அறிவும் கணினி அறிவும் என்ன ரெண்டும் கலந்திருக்கப்ப 3வதாக நம்ம தமிழ் மொழி அறிவு, 2 மொழி அறிவு, கணினி அறிவு, இந்த அறிவெல்லாம் சேர்ந்த ஒரு மாணவியாக நான் ஜெயரக்ஷனாவை பார்க்கின்றேன். அலட்டிக்கொள்ளாத ஒரு இயல்பான ஒரு மாணவியாக இருப்பார். வாசித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மாணவி. ஒரு சிலர்லாம் ஒரு புத்தகத்தை வாசித்தோம், அதை பகிர்ந்தோம், அதோடு விட்டுவிட்டோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நிறைய இலக்கிய அமைப்புகளில் போய் தொடர்ச்சியாக தன்னை புதுப்பித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி. அதனால் முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்களே வகுப்பே ரொம்ப கலகலப்பாக தான் இருக்கும். எல்லாருமே போட்டி போட்டு கொண்டு படிப்பார்கள். 1 மார்க்கு 1 மதிப்பெண் 2 மதிப்பெண்ணில் தான் அவங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல அந்த முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கு வகுப்பு தலைவியாகவும் இருக்கிறார். அதையும் இந்த இடத்துல சுட்டணும். ஜெயரக்ஷாவினுடைய அந்த நூல் தேர்வு, நாப்பாவினுடைய குறிஞ்சி மலர். எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நாப்பாவை படிச்சுட்டு நகரவே முடியல, அரவிந்தனையும் பூரணியும் மறக்கவே முடியல. தோழிகளினுடைய அம்மாக்கள் எல்லோருமே ஒரு பேசிய அந்த காலத்து ஒரு புகழ் மிக்க ஒரு நாவல் என்று தான் சொல்ல வேண்டும். அண்மையிலே திருப்பூர் கிருஷ்ணன் தினமணியில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அதில் பிள்ளைத்தமிழ் குறித்து எழுதியிருந்தார். அப்போ நான் பார்த்த சாரதிக்கு அவருடைய தோழி பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு எழுத்தாளருக்கு பிள்ளைத்தமிழ் யாராவது எழுதியிருக்காங்களான்னா அது நாப்பாவிற்கு எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது திருப்பூர் கிருஷ்ணன் கட்டுரையை வச்சு தான் நானே தெரிஞ்சுட்டேன். நாப்பா எங்கோ இருக்கக்கூடிய எழுத்தாளர் இல்லை தமிழ்நாட்டில், நம்ம சிவகாசி பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய நதிக்குடி அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர் தான். அதனால நம் மண்ணை சார்ந்த எழுத்தாளர். அவருடைய எழுத்துக்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு எழுத்தா இருக்கும். இந்த பாத்திர படைப்புகளினுடைய வார்ப்பு அப்படிங்கிறது நம்மளை அப்படியே உலுக்கி பார்த்துரும். அது சிறுகதையாக இருந்தாலும் கூட அவருடைய நிறைய கதைகள் நாங்கள் படிச்சிருக்க அந்த அனுபவம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த தினகரின்னு ஒரு சிறுகதையில் வரக்கூடிய அந்த பாத்திர படைப்புலாம் நம்மளை விட்டு வெளியிலே போகாது. தினகரி எப்போ பார்த்தாலும் நம்மளை சுற்றி சுற்றி இருக்கிற மாதிரியே இருக்கும். பாத்திர ஜெயகாந்தன் மாதிரியே எனக்கு தோணும் சில நேரங்களில். நாப்பாவும் அப்படி இருக்கு. அது மாதிரி நல்ல ஒரு குறிஞ்சி மலர் நாவலை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. மாணவி ஜெயரக்ஷனா அவர்களை அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். நான் பார்த்த சாரதி அவர்களின் குறிஞ்சி மலர் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சிவகாசி ஐயனாடா ஜானகி அம்மாள் கல்லூரியின் முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு மாணவி செல்வி ரா ஜெயரக்ஷனா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நூல் கருத்துரைன்னு எடுத்த உடனே நூலுக்கு போறதுக்கு முன்னாடி நூலாசிரியர் பற்றி நான் ஒரு சில அறிமுகம் மட்டும் கொடுக்குறேன். ஏற்கனவே அம்மா கொடுத்தாங்க, நான் இன்னும் ஒரு சில தகவல்கள் கொடுத்துட்டு நூல்களை பயணப்படலாம்னு நினைக்கிறேன். நூலாசிரியர் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். சமுதாய வீதி அப்படிங்கிற தன்னோட படைப்புக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். சாயங்கால மேகங்கள் அப்படிங்கிற படைப்பிற்காக தமிழக அரசோட பரிசு பெற்றவர். 90க்கும் மேற்பட்ட படைப்புகள் இவங்க வெளியேற்றிருக்காங்க.
இவங்க வந்து புனைப்பெயரா மணிவண்ணன், தீரன் இந்த மாதிரி நிறைய புனைப்பெயர்கள்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. இவங்களோட பத்தி ஒரு சிறு அறிமுகம். அதுக்கடுத்து நூல் பற்றின ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம்னா 1960 இதோட முதல் பதிப்பு வெளிவந்திருக்கு. 376 பக்கங்கள் உள்ளடக்கியதாக இருக்கு. மூவா அவர்கள் இதுக்கு சிறப்புரை எழுதியிருக்காங்க. அது நூலுக்கு மேலும் சிறப்பு. நூல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நூல் நம்ம விலை பற்றி நான் குறிப்பிடல. நம்ம இணையதளத்துல இலவசமாகவே பதிவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய வசதி இருக்கு. நூல் பற்றி கருத்துரைக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி மூவா அவர்கள் ஒரு சிறப்புரையில குறிப்பிட்ட வரிகளை நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். மூவா சொல்லியிருப்பாங்க என்னன்னா, பூரணி அரவிந்தன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை மறக்கவே முடியாது, அந்த பெயர்கள் நம்ம மனசுல நிலைச்சிருக்கு அப்படின்ற வார்த்தைகளை பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த கதைக்குள்ள இப்ப பயணப்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பூரணி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தன்னோட வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள், நிறைய சிக்கல்கள் எல்லாம் எதிர்கொள்வாங்க. ஒரு பெண் எப்படி இருக்கணும், எவ்வளவு தைரியமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்கொள்ளணும் நிறைய இந்த நாவல்ல பேசியிருப்பாங்க. தொடக்கமா பூரணி அவர்களுக்கு வந்து 2 தம்பி ஒரு தங்கை. 2 தம்பியுமே தங்க. இவங்களுக்கு அம்மா கிடையாது. இளம் வயதிலேயே அப்பாவோட அரவணைப்பிலேயே வளர்ந்து வர்றாங்க. இவங்க அப்பா பத்தி சொல்லணும்னா, அவங்க ஒரு தமிழ் துறை பேராசிரியரா இருக்கிறாங்க. அவங்க தமிழ் பற்றாளர், பண்பாளர், நிறைய புத்தகங்கள்லாம் வெளியிடுவாங்க. முழுக்க முழுக்க அப்பாவை சார்ந்தே இருக்கிற ஒரு பெண். பண்பான பெண், பணிவான பெண், அழகான பெண் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க அவங்க அப்பா. ஒரு சாயங்கால நேரம்னு வச்சுக்கலாம். அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து சோர்வா இருக்காங்க. பூரணி பார்த்துட்டு என்னப்பா சோர்வா இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லம்மா, வெந்நீர் போட்டு கொஞ்சம் சுக்கு மட்டும் தட்டி எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படியே தம்பியை கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. மூத்த தம்பி பேரு வந்து திருநாவுக்கரசு. நம்ம இங்க அதுதான் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, தமிழ் படிச்சவங்க, தமிழை விரும்பி படிச்சவங்க தன்னோட குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும்போது தான் படிச்ச இலக்கியம், தனக்கு பிடிச்ச தமிழ், நல்ல தமிழ் பேரை வைப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாதான் நம்ம இவங்களோட அப்பா பார்க்கலாம். அழகிய சிற்றம்பலம். மூத்த பூரணி, அவங்க அடுத்த தம்பி திருநாவுக்கரசு, அடுத்த தம்பி சம்பந்தன், அடுத்த தங்கை பேரு மங்கையர்க்கரசி. இது பேர் சொல்றதே அவ்வளவு அழகா இருக்கும். சரி, கதைக்குள்ள வருவோம். நாவுக்கரசு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவனும் வருவான். அவரு சொல்லுவாரு, திருவாசகத்தை எடுத்து வாசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் படுத்துக்கிட்டே அந்த திருவாசகத்தை கேட்டே இருக்காரு. பூரணி அந்த வெண்ணி போட்டுட்டு எடுத்துட்டு வரும்போதேமோ அவங்க அப்பா லைட்டா நெஞ்சில கை வைக்கிறது பார்த்துட்டு அவ பதட்டமாயி சரி மருத்துவரை கூப்பிடுவோம் அப்படின்னு அடுத்த நிலைக்கு போவா. அவங்களோட அப்பா உயிர் பிரிஞ்சிடும். அத அவளால தாங்கவே முடியாது. அவளுக்கு ஏகப்பட்ட ஒரு என்ன சொல்ல, அப்பாவோட அன்பிலேயே வளர்ந்து பழகிட்டு அவர் இல்லை அப்படிங்கிறதே அவளுக்கு பெரிய சங்கடமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட இறுதி ஊர்வலம் அதுல எல்லாம் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பதிவு இருக்கும். என்னன்னா, இப்ப ஒரு நல்ல மனிதருக்கு தான் இறுதி ஊர்வலத்துல அதிக பேர் வருவாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு வர்றாங்கிறத தாண்டி ஒரு செல்வந்தர் வீட்டுல அந்த மாதிரி இருந்தா நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. அவங்க குணம், அவங்க மனம் நல்லவங்களா இருந்தா மட்டும்தான் அவ்வளவு பேர் வருவாங்க. அவங்க அப்பா அவ்வளவு நல்ல மனுஷன். அதுக்கு புத்தகத்துல இருந்தே 2-3 வரிகளை நான் அடிக்கோடி காமிக்கலாம்னு நினைக்கிறேன். அவருடைய வலது கை கொடுப்பதற்காக உயர்வதுண்டு, வாங்குவதற்காக கீழ் நோக்கி தாழ்ந்ததே இல்லை. அவங்க எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் அவங்க கொடுக்கணும்னு பழக்கப்படுறவங்க, தமிழ் படிச்சவங்க இல்லையா, அதனால அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பூரணிக்கு நிறைய அனுதாப கடிதங்கள்லாம் நிறைய வருது. உங்க அப்பாக்கு இப்படி ஆகியிருக்க கூடாது. ஏன்னா இவளுக்கு 21 வயது, மூத்த தம்பிக்கு 5ஆம் வகுப்பு படிக்கிறான், 10 வயது, அடுத்த தம்பி 3ஆம் வகுப்பு படிக்கிறான், 8 வயது. மங்கையர்க்கரசி வந்து இன்னும் பள்ளிக்கூடத்துக்கே போகல, 5 வயசு தான், இன்னும் ஒன்னா போய் சேரல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்களுக்கு ஆதரவு என்ன அப்படிங்கிற சூழ்நிலை. நிறைய அனுதாப கடிதங்கள் வர்றதுல ஒரு அதிர்ச்சி கடிதமும் அவளுக்கு வருது. என்ன அப்படின்னா, அவங்க வீடு வந்து வாடகை வீடு தான். வீட்டோட உரிமையாளர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. என்னன்னா, எனக்கு வீடு தேவைப்படுது, இந்த மாத இறுதிக்குள்ள வீடை காலி பண்ணிக்கோங்க, 6 மாதமா வாடகை பாக்கி இருக்குல்ல அதையும் கொடுத்துட்டு காலி பண்ணிக்கோங்க நலமான்னு சொல்லி ஒரு கடிதம் வருது. அவளுக்கு பெரிய அதிர்ச்சி. அடுத்து என்ன செய்ய தெரியாம இருக்கிறப்பதான் அவங்க அப்பாவோட புகைப்படம் வந்து மாட்டியிருக்கும். அது பாக்குறப்போ அவகிட்ட பேசுற மாதிரி ஒரு நாப்பா வந்து அவகிட்ட பேசுற மாதிரி ஒரு வார்த்தைகள் அமைச்சிருப்பாங்க. வாழ்க்கை பற்றி ஒரு வரையறைன்னு சொல்லலாம். கலங்காதே, துன்பங்களை வெல்லுகிற முயற்சிதான் வாழ்க்கை அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை அவளுக்கு கேட்கும். சரி, அடுத்து கடந்து போய் தான் நாமளும் தேங்க முடியாதுல்ல. வாழ்க்கையை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு, நம்ம முன்னாடி ஜெயகாந்தன் ஐயாவோட வரிகள் ஞாபகம் வருது.
வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்தின் நியாயம் அப்படின்னு அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வரையறை சொல்லியிருப்பாங்க. நாகூர் கனின்னு ஒரு எழுத்தாளரும் வாழ்க்கைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கை என்பது ஓடுவதிலும் உயர்வதிலும் இல்லை, வாழ்வதில் இருக்கிறது, நான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையை பற்றின புரிதல்கள் பத்தி பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வரிகள் மூலமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தேங்கி போயிடக்கூடாது, எவ்வளவு சூழல் வந்தாலும் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம இந்த வரிகள் மூலமா நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். பெரும்பாலும் ஏழைகள் பணத்தட்டுப்பாடு வரும்போது அவங்க எடுக்கிற முடிவு என்னவா இருக்கும்னா, அவங்க வீட்டுல இருக்கிற தங்க நகையை ஒண்ணு வைக்கணும் இல்ல விற்கணும். இந்த ரெண்டு வாய்ப்பு தான். இவன் என்ன பண்றா, புன்னகை பூத்து அழகா இருக்கிறா, கூடவே கொஞ்சம் பொன்னகையும் அவகிட்ட இருக்கு. சரின்னு அந்த வளையலை வித்து அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற பட்சத்துல அவளுக்கு எவ்வளவு சிக்கல் வருது பாருங்களேன். அந்த வளையலை வித்து அவ கொஞ்சம் ஒரு தொகை கிடைக்கும். அந்த தொகைய வீட்டு வாடகைக்கு கொடுத்துட்டு கையிருப்பு கொஞ்சமா தான் இருக்கும். அதுல அந்த இவளோட தம்பி அந்த மரக்கிளையில ஏறுறேன்னு சொல்லி குறும்புத்தனம் பண்ணி அவனோட நோட்டை எடுக்கிறதுக்காக சொல்லி விழுந்து கை புரிஞ்சிடும். அதுக்கு மருத்துவ செலவுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவளுக்கு இப்போ புது வீடு பார்க்கணுன்ற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் தம்பி தங்கச்சிங்களுக்கு ஆதரவா இருக்கணும், அது ஒரு விஷயம். இது போக இவளுக்கு ஒரு வேலை தேடிக்கணும். இந்த விஷயம் எல்லாம் இவன் மனதுக்குள்ள ஓடும்போது இவளுக்கு பள்ளி தோழி கமலா ஞாபகம் வரா. சரி, கமலாவை போய் பார்த்து, கமலா இவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம், கமலாவை போய் பார்த்து அவகிட்ட அதை பத்தி சொல்றான். அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க பேசுறாங்க. அப்புறம் கமலா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வீடு குறைந்த வாடகையில இருக்கு அப்படின்னு பேசும்போது பக்கத்துல இருந்தவர் வழிகாட்டுற மாதிரி அவங்களை கூட்டிட்டு போற மாதிரியும் முதல்ல அந்த பெரியவர் போறாரு. அவர் பீடி குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படி இருக்காரு. அவருக்கு அடுத்து கமலா அவளோட தோழி பூரணி போறாங்க. திடீர்னு ஒரு அதிர்ச்சி, சங்கிலிய அறுத்துட்டு அவன் ஓடுறான். யாரோடதுன்னா கமலாவோடது. பூரணி ஒரு வேகமா போய் பூரணியோட முழு முயற்சி கமலாவோட முயற்சி சேர்ந்து அவனை பிடிச்சு அந்த சங்கிலியை மீட்டுட்டாங்க. ஆனா அவன் ஓடிட்டான். சங்கிலி மட்டும் அறுபட்டு இருக்கு. இப்ப இந்த சிக்கல் வேற, இதை பத்த வைக்கணும்ல. ஆனா பூரணி பெரிய மனதோட, நான் பத்த வச்சு உனக்கு எடுத்துட்டு நாளைக்கு கொடுத்துடுறேன், நீ அம்மா கிட்ட சொல்லாத, நீ இதை மட்டும் பாத்துக்கோ, நான் உனக்கு நாளைக்கு கொண்டாந்து கொடுத்துடுறேங்கவும் கமலாக்கும் பெரும் வருத்தம். ஏற்கனவே பூரணி கஷ்டத்துல இருக்கா, நம்மள பார்க்க வந்தா, இப்ப இதுக்கு வேற அவ பணம் செலவு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவ கையில ஃபுல்லா காயமாயிருக்கும். பூரணி கையில ஃபுல்லா. அதெல்லாம் பார்த்து அவ ரொம்ப வருத்தப்படுவா. சரின்னு கமலா 2 பேருமே வீட்டுக்கு போயிடுவாங்க. மறுநாள் அந்த நகையை பத்த வச்சுட்டு திரும்ப கமலாட்ட கொடுக்க போகும்போதுதான் அவங்களுக்கு ஒரு தகவல் தெரியும். என்னன்னா, அந்த திருடன் பாம்பு கடிப்பட்டு அவனும் தவறி போயிட்டான். அந்த தகவல் தெரிஞ்சு கமலா என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்தியா, நேற்று நம்ம சங்கிலியை எடுத்துட்டு போனான், அதோட விளைவுதான் இப்ப அவனோட உயிரே போயிடுச்சு பாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. வாசிக்கும் போது நம்மளுக்கும் அதுதான் தோணும். கர்மா பாத்தியா, அவங்க பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுட்டான் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா பூரணியோட எவ்வளவு இலகுன மனசுனா, அவ என்ன நினைக்கிறா, யாருக்குமே இப்படி ஒரு இறப்பு வந்துடக்கூடாது, பாவம்ல அப்படின்னு நினைக்கிறா. பூரணியோட இந்த குணம் தான் அவளை மேன்மையா சொல்லப்படுறதுக்கு காரணம். அவ இந்த குணம் எல்லாருக்கும் இந்த குணம் இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த வரிகள் நான் அடிக்கோடிட்டு காமிக்கிறேன். பக்கத்து வீட்டு சுவரை இடித்தால் நம் வீடு அதிர்கிற மாதிரி சாகின்றவர்கள் வாழ்கின்றவர் மனதில் உள்ள உயிர் நம்பிக்கையில் அதிர்ச்சியை உண்டாக்குகிறார்கள். அதாவது நமக்கு இப்போ ஏதாவது ஒரு இறப்பு செய்தி ஏதாவது கேட்டுட்டோம்னா நம்மளால இயல்பு வாழ்க்கையாவே இருக்க முடியாது. ஏதோ ஒரு பதட்டம். அது என்ன சொல்றதுன்னா, எதுவுமே நிரந்தரம் இல்லை, அந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிற ஒரு உண்மை. அதை மனசு ஏத்துக்கிறாம அது நமக்கு நம்மளோட வேலையை தொடர்ந்து பார்க்க விடாம தடுக்கும். அந்த மாதிரிதான் அவ வருத்தப்படுறா, பூரணி வருத்தப்படுறா. ராமலிங்க அடிகளார் கூட பிள்ளை பெரு விண்ணப்பத்துல அந்த அந்த பறை கேட்டு எனக்கு பயமா இருக்கு, நடுக்கமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாரு. அது அந்த விஷயம் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த விஷயம் முடிஞ்சுட்டு அவ அடுத்த வீட்டுக்கு போறப்ப வேற ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொன்றா தேடி போறப்போ அவளுக்கு பயங்கர பசி, சாப்பிடவே இல்லை. அடுத்தடுத்து வேலைகள், அடுத்தடுத்து பொறுப்புகள்னு இருக்கிறதுனால சாப்பிடாம இருக்கிறப்போ அந்த வெயிலுக்கு மயங்கி அவ விழுந்துருவா. கண்ணு முழிச்சு பாக்குறப்போ ஒரு அம்மா அவளை அடைக்கலமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்க பேர் மங்களேஸ்வரி. அவங்க கூட அவ கண்ணு முழிச்சோடனே, நீ விழுந்தம்மா, நான் கூட்டிட்டு வந்தேன் எல்லாமே சொல்லுவாங்க. மங்களேஸ்வரி ஓரளவு கொஞ்சம் செல்வ வளம் கொண்டவங்க. அவங்களுக்கு கணவன் கிடையாது. 2 பெண் குழந்தைகள். மூத்த பெண் வசந்தா, 2வது பெண் செல்லம். இவங்க இருப்பாங்க. நம்ம பூரணி பேச்சுல அவளை அடிச்சுக்கவே முடியாது. அவ ரொம்ப நல்லா பேசுவா. அவ பேசுல ஒரு முதிர்ச்சி இருக்கும். அது பார்த்து மங்கையர்கரசி அந்த அந்த அம்மாவுக்கு என்ன தோணும் அப்படின்னா,
இந்த வயதுலயே இந்த பெண் இவ்வளவு தெளிவா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தோணும். அவங்களுக்கும் பிடிச்சிக்கிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நிறைய பேசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி சாப்பிட வச்சுலாம் அனுப்புவாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றா, வீட்டு கதவு பூட்டிருக்கு. இது ஒரு நிகழ்வு. சரியா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வீடு பூட்டிருக்கு ஏன் அப்படின்லாம் சொல்றேன். இந்த பக்கம் வந்து இவ நிக்கிறா. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, இவ மயங்கி விழுந்தது அந்த அம்மாவுக்கும் இவளுக்கும் மட்டும்தான் தெரியும் பார்த்தா இல்ல. அவ மயங்கி விழுந்ததை பார்த்து ஒருத்தர் கவிதையே எழுதி வச்சிருக்காரு. அவ மயங்கி விழுந்தது, அவ அழகு, அப்படி பசியில வந்து அந்த பொண்ணு மயங்கி விழுந்தது ஒருத்தர் கவிதையாவே எழுதியிருக்காரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம அரவிந்தன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தான். அவர் யாருன்னா, அவர் ஒரு தமிழ் விருப்பம் கொண்டவர். மீனாட்சி அச்சகம் அப்படின்னு ஒரு அச்சகத்துல அவர் ஒரு முக்கிய பொறுப்பு வகிக்கிறவர். அத நம்ம புத்தகத்திலயுமே ப்ரூஃப் ரீடர், மேனேஜர், பில் எல்லா வேலைகளையுமே முன்னிருந்து பார்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு என்ன ஒரு பழக்கம் உண்டுன்னா, அவர் சமூகத்துல பாக்குற விஷயம், அவருக்கு பிடிச்ச விஷயம், கவிதைகள் எல்லாத்தையுமே எழுதி குறிப்பெடுத்து வச்சுக்குவாரு. நம்ம கவிதை எழுதுறவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எப்பவுமே ஏதாவது தோணுச்சுன்னா டக்கு டக்குன்னு எழுதி வச்சுக்குவாங்க. ஏன்னா திரும்ப யோசிச்சா அது ஞாபகம் வராது. நானுமே அனுபவப்பட்டிருக்கேன். அரவிந்தனும் அப்படி ஒரு ஆள் தான். அவனுக்கு என்ன பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, அதை எழுதி வச்சுக்குவான். நம்ம ஆனந்தரங்கர் வந்து நாட்குறிப்பு எழுதி வச்சு அது நமக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு. இவன் எழுதுற நாட்குறிப்பு பின்னாடி இவனோட குணாதிசயங்களையே சொல்லும் பாருங்க. அவன் அதெல்லாம் எழுதி வச்சதை அந்த அந்த டைரியில வச்சுட்டு அதை மேஜை மேல வச்சுட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். அந்த அந்த மீனாட்சி பதிப்பகத்தோட அந்த உரிமையாளர் வந்து அதை பார்த்துட்டு அவருக்கு அது பிடிக்காது. ஆகிற வேலையெல்லாம் விட்டுட்டு நீ உட்காந்துட்டு எழுதி அதை வேற மேஜை மேல வச்சிருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு சத்தம் போடுவாப்புல. சத்தம் போட்டுட்டு அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. ஆனா மனசுல எதுவும் வச்சுக்கிறாம அடுத்த நிமிஷமே அவன்கிட்ட ஆலோசனை. ஏன்னா அவனை கேட்காம அவர் எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. அப்படி ஒரு தடவை கூப்பிட்டு அவரு அந்த முடிவு என்ன கேட்பாருன்னா, நம்ம பழைய நூலாசிரியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட அந்த நூலை வந்து நம்ம ஏன் பதிப்பிச்சு மலிவு விலைக்கு கொடுக்க கூடாது, அதனால நமக்கு எதுவும் நட்டம் வராதுல்ல அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஆலோசனை கேட்கும். அதுக்கு ஆதரவு சொல்லுவான். இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, சரி அப்படின்னா முதல்ல இந்த இதை பண்ண சொல்லி ஒரு விலாசம் எழுதி கொடுத்து இவங்க கிட்ட சம்மதம் வாங்கிட்டு வா இவங்களோட புத்தகத்தை நம்ம அச்சு செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி விடுவாங்க. சொல்லி விடவும் தான் அவன் வந்து பூரணி வீட்டு வாசல்ல இறங்குவான். பூரணியை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் நம்ம பார்க்க வந்தது இந்த பொண்ணுதான். அப்ப பதிவு செய்ய போறது யாரோட புத்தகம்? அழகிய சிற்றம்பலம்ன்ற பூரணியோட அப்பாவோட புத்தகங்கள் தான். 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. அப்பதான் அவங்க 2 பேரும் முதல்ல அவங்களுக்குள்ள பாத்துக்கிறாங்க. ஏற்கனவே அரவிந்தன் பார்த்துட்டான். ஆனா நம்ம பூரணி அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க வீடு பூட்டி இருக்கிற ஒரு அதிர்ச்சியில வேற இருக்காங்க. நம்ம அரவிந்தன் வேற அழகு, அது போக ஒரு குறுநகை, லைட்டா சிரிச்சுட்டே வேற நிற்பான். இன்னமே இந்த மாதிரி அவனை பத்தி அறிமுகம் செஞ்சுட்டு அந்த திண்ணையில போய் உட்காந்துக்கிட்டு சொல்லுவான், நான் இந்த மாதிரி புத்தகத்தை பதிவு செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி நான் இங்க இருந்து வந்திருக்கேன் அப்படின்ற தகவல் எல்லாமே சொல்லுவான். அவ என்ன பண்ணுவா, அவளுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை என்னன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க அப்பாவோட புத்தகத்தை பதிப்பு செஞ்சு 3 வருஷம் ஆகி இன்னும் ராயல்டி தொகையே வரல. அவ அதுக்கே அந்த பணம் வாங்குறதுக்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்ப மறுபடியும் இந்த வேலையை வேற ஆரம்பிக்கணுமா, அவளுக்கு ஒருவித எரிச்சல். அதை அவன் மேல எப்படி காட்டுவான்னா கொஞ்சம் நல்லாவே காமிச்சுவா. என்னன்னா புத்தகமாவது புடலங்கையாவது புண்ணாக்கு விற்கிறவங்க எல்லாருமே இப்படி புத்தகம் வெளியில வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லவும் அரவிந்தனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். தமிழ் படிச்சவங்களுக்கு தன்மானம் அதிகமா இருக்கு. பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கும், அவனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அவன் இருந்துக்கிட்டு நீங்க மயங்கி விழுந்ததுக்கு எல்லாரும் பிணை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இப்ப நல்ல மனநிலையில இல்ல, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திண்ணையில அந்த டைரியை வச்சுட்டே போயிடுவான். வச்சுட்டே போனதுக்கு அப்புறமா தான் அவளுக்கு பெரிய அதிர்ச்சி, நம்ம மயங்கி விழுந்தது இவனுக்கு எப்படி தெரியும், எப்படி சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு அந்த டைரியை எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா அவன் கிளம்பி போயிருப்பான். டைரியை பார்த்துட்டு அதுக்குள்ள பக்கத்துல ஓதுவார் தாத்தான்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப அடைக்கலமா இருக்கக்கூடிய ஒரு தாத்தாவோட பொண்ணு சொல்லுவாங்க, தம்பி தங்கைகள் எல்லாமே கமலா இருக்காலும் பள்ளி தோழியாவை வந்து கூட்டிட்டு போயிருக்கான், நீ அங்க போவியா சொல்ல சொன்னாங்க. இவன் அந்த டைரியை கையில வச்சுட்டேமும் கமலா வந்தானா இங்கதானே இருக்கணும், எதுக்கு தம்பி தங்கைகள்லாம் அங்க கூட்டிட்டு போனான்னு யோசிச்சிட்டேன்னு திரும்ப அங்க போயிடுவான். அங்க போனதுக்கு அப்புறமா தான் பிள்ளைங்க பசியில இருந்துச்சு, வீட்டுல ஒண்ணும் இல்லை, அதான் நான் கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டேன் அப்படின்ற தகவல் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு அங்கேயே தூங்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுல படுத்திருப்பா. அவளுக்கு அரவிந்தன் முகம் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். சரின்னு அந்த டைரியில என்ன இருக்குன்னு பாப்போம் சொல்லிட்டு அதை பிரிச்சு பார்ப்பான். பிரிச்சு பாக்குறப்போ அவன் கவிதை அவளை பத்தி எழுதியிருக்கிறது அவளுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் தான்.
இன்னொரு பக்கம் அவன் எவ்வளவு நல்லவன்னு அவன் இதுக்கு முன்னாடி எழுதின குறிப்புகள் எல்லாம் வச்சு அவ புரிஞ்சுக்கிடுவா. அழகானவர்களை பிடிக்கிறதுங்கிறத தாண்டி பிடித்தவர்கள் அழகாகிறார்கள்ன்ற மாதிரி அவன் நல்ல குணம் பிடிக்குது, அதனால அவன் அழகு அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். நினைச்சிட்டு சரி நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது, நம்ம அப்பாவோட புத்தகத்தை தானே அச்சுக்கு கொண்டு வரதை பத்தி பேசினாங்க, நம்ம கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் எல்லாம் நினைச்சிடுவான். மறுநாள் திரும்ப அந்த டைரி கேட்கறதுக்காக அரவிந்தன் வருவான். அப்போ அவன் அந்த தகவல் எல்லாமே சொல்லுவான். நான் அப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவான். அவனும் சொல்லுவான், நான் அந்த மாதிரி உங்களை கவிதை எழுதுறதுக்கு நீங்களே என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி மாறி மாறி மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவ சரி அப்பாவோட புத்தகங்களை அச்சு செய்யறதுக்கு எனக்கு சம்மதம் தான், நீங்க அதுக்கான ஆக வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒவ்வொரு விஷயமா நடக்கும். என்ன அப்படின்னா, இருவருமே பேசி முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு வளரும். ஏன்னா தினந்தோறுமே கொண்டு வந்து இந்த இது சரியா, இதை அடுத்து கொண்டு போலாமா, அந்த மாதிரி ஒவ்வொரு தகவலா கேட்கிற மாதிரி நட்பு நல்லா வளரும். இவளுக்கும் ஒரு வீடு அமைஞ்சிரும், வேற ஒரு வீடு அமைஞ்சு வீடு பார்த்துட்டு இருந்தாங்களே, வீடு அமைஞ்சிரும். மங்கையர் கழகம் அப்படின்னு ஒரு கழகத்துல சாயந்தரமா 6ல இருந்து 8 வரைக்கும் சொற்பொழிவு, தமிழ் சொற்பொழிவு ஆற்றுற மாதிரி ஒரு வேலையை நம்ம மங்களேஸ்வரி அம்மாவே வாங்கி கொடுத்துருவாங்க. அவளுக்கு இப்போதைக்கு வருமானத்துக்கு தயார், வீடு தயார், அந்த அந்த ஒரு மன நிம்மதியில இருந்தாலும் அவளுக்கு அதிகமா பொறுப்பு, வேலைக்கு ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கமலான்னு இருக்கிறாங்களோ அவளுக்கு திருமணம்லாம் நடக்கும். அரவிந்தன் பூரணியோட நட்பு பத்தி கொஞ்சம் கொஞ்சமா பேசியிருப்பாங்க. இப்போ 376 பக்கம் 2 பேரோட நட்பு விவரமா பேசாம எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எளிதா நினைச்சிட முடியாது. அது ரொம்ப நாகரிகமா எங்கேயுமே முகம் சுளிக்க முடியாதபடி ரொம்ப 2 பேரோட குணங்களுமே யாரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற அளவுக்கு அந்த நாவல் அழகா நகர்த்திட்டு போயிருப்பாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நாள் சொற்பொழிவு அப்போ அவ எல்லா தரப்பு வயதினர்களும் அந்த சொற்பொழிவுல இருப்பாங்க. அவ அந்த சொற்பொழிவுல என்ன சொல்லுவான்னா, திலகவதி சரித்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுவா. அந்த என்ன சரித்திரம் அப்படின்னா, திலகவதி அப்படிங்கிறவங்க ஒரு வேளாளர் குடிப்பெண். அவங்க ஒரு படை தளபதிக்கு பேசியிருப்பாங்க, திருமணம் பேசியிருப்பாங்க. அவ மனதிலேயே கனவுலயே மனம் முடித்த மாதிரி அவ எல்லாமே கனவு கண்டுட்டு இருப்பான். ஆனா என்ன ஆகும்னா, அந்த படை தளபதி இறக்குற சூழல் வரும், போர் காரணமா அவங்க ஒரு இறக்குற சூழல் வந்துடும். அந்த சூழல் வந்ததுனால அதுக்கப்புறம் அவங்க திருமணம் பண்ணிக்கல. அவரை மனசுல நினைச்சதுனால திருமணம் பண்ணிக்கல. இந்த இதை அவ பேசி முடிக்க இவன் நல்லா பேசியிருக்கான்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்போ அந்த மங்கையர் கழகத்துக்கு வந்திருந்த வசந்தா, நம்ம மங்களேஸ்வரி அம்மாவோட மூத்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கேள்வி கேட்கறாங்க. அதுதான் கல்யாணம் முடியல, இல்ல வேற யாரையாவது கல்யாணம் முடிச்சுக்க வேண்டியதானே அவங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம பூரணி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி கிடையாது, அவங்க அனிச்ச மலர் மாதிரி ஒரு தடவை நுகர்ந்தா வாடிற மாதிரி அவங்க மனதளவுல அவங்க ஏத்துக்கிட்டதை திரும்ப அவங்களால மாத்த முடியல, அதனால அவங்க அப்படி பண்ணலன்னு ரொம்ப நல்லா சொல்லிடுவான். சரின்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் காவியதர்ஷி அப்படின்னு சொல்றவங்க யாருன்னா, அந்த மங்கையர் கழகத்தோட தலைவி. அவங்க பூரணியை கூப்பிட்டு விடுவாங்க. அவன் என்ன நினைப்பா, எல்லாரும் பாராட்டுறாங்க, இவங்களும் பாராட்ட போறாங்கன்னு ஒரு சந்தோஷத்துல போவான். பார்த்தா அந்த அம்மா ஒரு கடிதம் காட்டுவாங்க. அது என்னன்னா, ஒரு மொட்டை கடிதம், பேர் போடாம அதுல அரவிந்தனையும் பூரணியையும் பற்றி கொஞ்சம் தவறா எழுதியிருக்கிறத பார்த்து என்ன இது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிக்கவும் அவளுக்கு ரொம்ப சங்கடமாயிடும். இப்படி இவங்க நம்புறாங்க, என்னோட குணாதிசயம் இவங்க தவறா நினைச்சிட்டாங்கன்னு சொல்லி அவ ரொம்ப வருத்தப்படுவா. அப்புறம் பேசுவா. அப்புறம் வந்துருவா. வகுப்பு வேகமாக நிறைவடைந்தனால ஆறுதலுக்கு எல்லாரும் ஒவ்வொரு இடத்து தேடுற மாதிரி நம்ம பெரும்பாலும் கோயில தேடுவோமோ, அவளும் கரெக்டா பொற்றாமரை குளத்துல அந்த படிக்கட்டுக்கு போய் உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. அரவிந்தன்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி அப்படிலாம் அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன சொல்ல, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அவ திரும்புவா. அரவிந்தனும் கூட ஒரு வாட்ட சாட்டமா ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆணும் கூட வர்றாங்க. அவன் பூரணியை பார்த்து பூரணி கூப்பிட்ட மாதிரியே வர்றான். இன்னொரு பக்கம் அவ இப்படி எந்திக்கணும்னு நினைக்கிறப்பதான் இவளுக்கு முன்னாடி காவியதர்சி அம்மாவும் இன்னொரு அம்மாவும் உட்கார்ந்துட்டதை பாக்குறா. பார்த்துட்டு அவங்க லைட்டா முகத்தை திருப்புற மாதிரி இவ பாக்குறா. இவளுக்கு ரொம்ப பயமாயிருது. ஏற்கனவே இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, இப்படி பார்த்தாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நினைச்சு ஒரு இக்கட்டான சூழல், என்ன பண்றதுன்னு தெரியாம அவ இந்த சூழலை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி இவன் கூட பேசாம நடந்து போயிடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவா, அதை கூப்பிடுறது காதலே விழுகாத மாதிரி விறுவிறு நடந்து போயிடுவான். அப்படி விறுவிறு நடந்து போனதுக்கு அப்புறமா அவ வீட்டுக்கு போய் ரொம்ப வருத்தப்படுவா. இந்த மாதிரி ஆகியிருக்க கூடாது, நம்ம அப்படி பண்ணியிருக்க கூடாது. கலீல் ஜிப்ரான் ஒரு வரி சொல்வார், என்னன்னா, உன் வழியின் பெரும்பகுதி நீயே தேர்ந்தெடுத்து கொண்டதுதான். அவளா தேர்ந்தெடுத்த அந்த முடிவு தான் அவங்க போயிட்டு, ஆனா அதை அவளால ஏத்துக்க முடியல, நம்ம இப்படி கோலத்தனமா வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவா. அது அவ மனசு சரியில்லைன்னா உடம்ப பாதிக்கும்ல, அதே மாதிரி அவளுக்கு காய்ச்சல் வந்துடும். அப்புறம் 2 நாள் கழிச்சுதான் அவன்
ஒரு வேலைக்காக இயந்திர விஷயமா மெட்ராஸ்க்கு போனான்றதெல்லாம் அந்த பதிப்பக உரிமையாளர் சொல்லுவாரு. திரும்ப அவன் வருவான். அவன் என்கிட்ட இந்த தகவல்லாம் சொன்னா அவன் அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டான். ஏன்னா இது சாதாரண விஷயம் தானே, இது இப்படி எழுதுனதுதான் நீங்க போனீங்களா அப்படின்ற மாதிரி அவன் பெருசா எடுத்துக்க மாட்டான். அவன் சிரிக்கதான் செய்வான். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒரு சமூக பணியில அவன் ஆர்வம் இருக்கிறதுனால மழை பெஞ்சு கூரைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும்ல, அந்த இடத்துக்கு நிதி திரட்டுறதுக்கு இவளை சொற்பொழிவு பண்ண சொல்லுவாங்க. அதுல நிதி திரட்டுவாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு சொற்பொழிவு செஞ்சதுல தொண்டை சரியில்லாம ஆகி கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. கொடைக்கானலுக்கு அனுப்பி வைப்பாங்க. கூடவே வசந்தாவும் போவாங்க. அப்புறம் வசந்தாக்கும் முருகானந்தம்னு அவன் கூட வந்திருந்தான்ல அரவிந்தன் கூட, அவங்க நண்பர்கள் தான். முருகானந்தத்துக்கும் இடையில ஒரு அன்பு ஏற்படும். என்ன அப்படின்னா வசந்தாக்கு ஒரு ஆபத்து ஏற்படும், இவன் தான் காப்பாத்தி இருப்பான். அதனால அவங்களுக்குள்ள ஒரு அன்பு ஏற்படும். அதுக்கப்புறம் நகர்ந்து தேர்தல்ல நிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அது பதிப்பக உரிமையாளர் தான் சொல்லுவாரு. தேர்தல்ல நிக்கணும்னு சொல்லவும் முதல்ல ஒப்புக்க மாட்டா. கொஞ்சம் கொஞ்சமா யோசிப்பாங்க. முதல்ல அரவிந்தனுக்குமே விருப்பம் இருக்காது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு இப்படி இதுதான் நல்ல முடிவு, சத்தியம் ஜெயிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தேர்தல்ல நிக்கிறப்போ என்னென்னலாம் பிரச்சனை வரும், சிக்கல் வரும் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்து முடிவு வெளியாகிறதுக்கு கொஞ்சம் கால இடைவெளி இருக்கும்ல, அந்த சமயத்துல தொற்றுநோய் ஒரு பகுதியில பரவும். அரவிந்தன் போய் அந்த 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 இடத்துக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் அவன் போய் உதவி பண்ணுவான். அவனுக்கும் உடம்பு சரியில்லாம ஆகிரும். அந்த ஒரு சூழல்ல அவனுக்கும் உடம்பு சரியில்லாம போகும். தேர்தலோட முடிவும் வரும். இவன் மட்டும்தான் அவன் அருகில இருப்பான். மத்தவங்க தேர்தல் முடிவை எதிர்நோக்குவாங்க. இவன் அவனோட உடல்நிலையை தான் எதிர்நோக்குவாங்க. அவன் உடல்நிலை தேர்ந்துச்சா, இவங்க சேர்ந்தாங்களா சேரலையா, தேர்தல் முடிவு என்னாச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புதினத்தை எல்லாரும் கண்டிப்பா வாசிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு குறிப்பு மட்டும் சொல்லணும் அப்படின்னா, திலகவதி சரித்திரத்துல திலகவதியோட நிலை மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சமானதா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா அந்த புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு வாசிப்பை நேசிக்க பழக்கிய ஆனந்தி அம்மாவை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். எனக்கு பேசுவதற்கு களம் அமைத்து கொடுத்த கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் நூல் வாசிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றி. என்னை பேச வைத்து அழகு பார்க்கக்கூடிய அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. எப்பொழுதுமே வழிகாட்டக்கூடிய வினோதையா அவர்களுக்கு நன்றி. இணைப்பில் இணைந்துள்ள தமிழ் ஆர்வலர்கள், அன்பு தோழிகள், பேராசிரியர்கள் உட்பட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றிகள். நன்றி. சிறப்பான அந்த நூல் குறித்த அறிமுக உரை. ஏன்னா அவர்கள் முதலில் சொல்லியது போலவே இந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் ரொம்ப அழகான தமிழ் பெயர்களாக, திருநாவுக்கரசு, மங்கையர்க்கரசி என்றெல்லாம் இன்றைக்கும் ஒரு 45-50 வயதுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களில் யாரேனும் ஒருவருக்கு பூரணி என்றோ அரவிந்தன் என்றோ பெயர் இருக்குமானால் அவர்களுடைய பெற்றோர்கள் பார்த்தசாரதியை வாசித்தவர்கள். அந்த நூலிலிருந்து அந்த பெயர்களை அவர்களுக்கு சூட்டி இருக்கிறார்கள். அதுதான் அந்த காலத்தினுடைய நிதர்சனமான உண்மையும் கூட. அந்த வகையில் ஒரு உயிரோட்டமான கதாபாத்திரங்களை தன்னுடைய நாவல்களில் அமைத்திருக்கக்கூடிய பார்த்தசாரதி. எனவே அந்த பாத்திரங்களினுடைய பண்புகளை ஒட்டி மிக அழகாக கதை பாங்கிலும் எடுத்துரைத்து ஜெயரட்சணா அவர்கள் பேசினார்கள். அனிச்சமலர் போல் இருக்கக்கூடிய அந்த உள்ளம் என்றெல்லாம் மிக அழகாக எடுத்துரைத்து பேசிய ஜெயரட்சணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மன்னிக்கணும். இப்போ நான் சிவகாசி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் முழுமையா கலந்து கொள்ள முடியாதனால ஒரு நல்ல வாய்ப்பை நான் இழந்துட்டேன். இருந்தாலும் தலையை காமிக்கணும், முகத்தை காமிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். கொஞ்சம் மன்னிச்சு நீங்க இந்த நேரம் எனக்கு ஒரு விடுப்பு கொடுக்கணும். சாரி, மன்னிக்கணும். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. செல்வி ஜெயரக்ஷனா இந்த குறிஞ்சி மலரை பற்றி சிறப்பா பேசியிருப்பாங்க. மனம் கமழும் வகையில பேசியிருப்பாங்கிறது ஐயப்பாடு கிடையாது. இருந்தாலும் முழுமையா கேட்காதனால கருத்து சொல்ல முடியவில்லை. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ராமசாமி ஐயா இருக்கார் சார், கூப்பிடுங்க. TN ராமசாமி ஐயா அவர்களை இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சார் மியூட்ல இருக்கு. ராமசாமி சார் மியூட்ல இருக்கீங்க ஐயா. வந்துருச்சா? ஹலோ.
நானும் வந்து 7:02 தான் நான் வந்தேன். நான் கோவில்பட்டி போயிட்டு அங்கிருந்து வந்த உடனே அந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, நான் பார்த்தசாரதியோட நாவல் அப்படின்னாலே நான் நம்ம கல்லூரியில படிக்கும் போதே இது வந்து நான் படித்தது. குறிஞ்சி மலர் அப்படிங்கிறது ஐயா சொன்னபடி வந்து 45 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலகட்டத்துல படிச்சது. அதனுடைய கேரக்டர் நீங்க சொன்னீங்களா அரவிந்தர், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாம் வந்து அவர் மட்டும்தான் எழுதியிருக்க முடியும். அந்த கேரக்டருடைய பேரை வந்து என்னன்னா பல பேர்கள் வந்து பெயர் விட்டிருக்காங்க. அந்த பேரை நினைக்கும் போதே அவருடைய குறிஞ்சி மலர்ங்கிறது மறக்க முடியாது. அவருடைய நாவல்கள் நான் வந்து பத்திரிகைகள்ல கல்கியில் வந்திருக்கும் போது படிச்சிருக்கிறேன். அது மட்டும் மற்ற பத்திரிகைகள் வரும்போது நான் பார்த்தசாரதி நாவல்கள் முழுக்க படிச்சிருக்கேன். அதை விட இன்றைக்கு பேச்சாளர் ஜெயரட்சணா அம்மா அவங்க வந்து அந்த நாவலை வந்து முழுமையாக உள்வாங்கி அந்த உள்வாங்கின செய்திகளை புறத்தையும் மிக தெளிவாக அதை ஏன்னா அதை படிக்கிறது அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த குறைந்த காலகட்டத்துல கூட மேடம் வந்து ஜெயரட்சணா அம்மா வந்து ரொம்ப தெளிவா படிச்சு அந்த படித்த ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து மிக தெளிவாக அந்த கூரை ஏறி கோடு பொறுக்கிற மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து அதுல இருந்து எடுத்து அதை வந்து பயன்படுத்துறாங்க. அதை பயன்படுத்தினது வந்து ரொம்ப தெளிவா இருந்தது. ஒவ்வொரு செய்திகளும் அவங்க வந்து சொல்றதை வந்து உயிரோட்டமாக உள்வாங்கின செய்தியை அவங்க சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதனால வந்து இன்னமும் வந்து அதிகமாக படிக்கணும். இந்த நூல்வாசி முற்றத்தை வந்து மிக சிறப்பாக நடத்தக்கூடிய எங்களோட கல்லூரி முதல்வர்ல இருந்து எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்றேன். அது எனக்கு அருள்மொழி மேடத்தை வந்து இப்ப சென்ற சண்டே தான் பார்த்தேன். எங்க பிபி ஜெயசீலன் சார் வந்திருக்கிற போது மெனக்கெட்டு ராஜபாளையம் தேடி வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அன்னைக்கு மறக்கவே முடியாத நாள் அன்னைக்கு. ஆனா அதாவது தமிழ் ஆர்வம் எங்க இருக்கு அப்படிங்கிறத தேடி ஓடி வரக்கூடியவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால வந்து இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடரணும். அதுவும் இந்த சொன்ன இந்த மேடம் ஜெயரட்சணா மேடம் வந்து இன்னும் பல நிகழ்வுகள்ல வந்து பங்கேற்கணும். தமிழ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியாது. அது நம்ம கல்லூரி வந்து இவ்வளவு நாளா கொண்டு வரோம் அப்படிங்கிறது. நான் வந்து 55வது நிகழ்ச்சி நடத்துறேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு வந்து 267-80 வரைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என்ன நான் இப்பதான் ஜஸ்ட் உள்ள வந்த உடனே நான் இப்ப பேசுறேன். அதனால இவ்வளவு வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுல முழுமையான ஈடுபாட்டு இருக்கக்கூடிய எங்க வினோத் சாரு மேடம், அது மாதிரி எங்க தமிழ் டிபார்ட்மெண்ட் எங்க பையன் வந்துட்டாங்க ஆறுமுகசாமி என்னுடைய இனிய நண்பர். ஆனா இவங்க மாதிரி தொண்டுதான் வந்து மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்குது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றி. நன்றி. கருத்துரை வழங்கிய ராமசாமி ஐயா நன்றி. ஆறுமுகசாமி ஐயா அவர்களும் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு. ரொம்ப நல்லா பேசினாங்க. அது சொல்ல இந்த தொடர் தான் நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நடிச்சாரு. அதை குறிப்பிட்டாங்களா என்னன்றத அரவிந்தன் கேரக்டர்ல அவர் நடிச்சாரு. அதான் குறிப்பிட்டிருக்கேன். ரொம்ப ராமசாமி நான் 13வது நிலையில வந்துட்டேங்க. நீங்க 50. நன்றிங்க. கருத்துரை வழங்கிய ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சாந்தி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிவகாசி அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய பன்னாட்டு அளவிலான நூல்வாசி முற்றம் நிகழ்வு 272. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரையாளராக வந்தவர் அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி முதுகலை தமிழ்துறை 1ஆம் ஆண்டு பயிலும் மாணவி செல்வி ரா. ஜெயரட்சணா அவர்கள் நான் பார்த்தசாரதி எழுதிய குறிஞ்சி மலர் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். 376 பக்கங்கள் கொண்ட நாவலை மாணவி எடுத்து வாசித்தமைக்கு முதல் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். கதை சுருக்கத்தை மிக நீண்ட நேரம் கூறிவிட்டார் என்று எனக்கு தோன்றியது. அதில் சொல்லப்பட்ட தமிழ் பெயர் சூட்டுகின்ற முறை, மூவா, ஜெயகாந்தன், வள்ளுவம், மணமொழி என பல தளங்களை தொட்டு பேசினார். அவருக்கு மிகவும் நெருக்கமான வரிகளையும் இடையிடையே தொடுத்து பேசியது தேர்ந்த பேச்சாளரை நினைவூட்டியது. ஆற்றலுக்கு போல சென்ற அவரது பேச்சிலே பாத்திரங்களின் வர்ணனையோ அல்லது கர்ணனை அங்க இருக்கக்கூடிய கதைகளின் திறனாய்வு குறித்தோ பேசுவார் என்று எதிர்பார்த்திருந்தேன். கால நேரம் கழுதி அதை குறைவாக சொல்லியிருப்பார் என்றே தோன்றுகிறது. இருப்பினும் மாணவிக்கு தமிழ்துறை சார்பாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த டி.என். ராமசாமி ஐயா அவர்கள், மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்கள், ஆறுமுகசாமி ஐயா அவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கு நன்றி. மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, மேகவர்ணன் ஜெகதீசன் ஐயா, சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் மாணவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.